ஹலோ வணக்கங்க. வெல்கம் என் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, மெயினா வந்து கண்ணாடி அதாவது ஸ்பெக்ஸ் வேர் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு, நீங்க கான்டாக்ட் லென்ஸ் வந்து வேர் பண்ண போறீங்க. அதாவது வேர் பண்ற மாரி ஐடியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து லென்ஸ் பொறுத்தவரையும் அதாவது இயர்லி டிஸ்போசபிள் அண்ட் மந்த்லி டிஸ்போசபிள் லென்ஸ்னு 2 டைப் வருங்க உங்களுக்கு. ஸோ அதில வந்து விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த லென்ஸ் யூஸ் பண்ணா நம்ம கண்ணு வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இயர்லி விட மந்த்லி டிஸ்போசபிள் இஸ் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு மந்த்லி டிஸ்போசபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு ரைட்டுக்கு 6 லென்ஸ், லெஃப்ட்டுக்கு 6 லென்ஸ், டோட்டலாக வந்து 12 லென்ஸ் உங்களுக்கு வரும். அதுவே இயர்லி லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லென்ஸ் 1 இயர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகும்போது உங்களுக்கு இதே லென்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டியா லென்ஸ் வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நியூ லென்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் மந்த்லி டிஸ்போசபிளில். ஆனால் இயர்லி லென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு லென்ஸ் 1 இயர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஐ மீன் ஒன் பேர் ரைட்டுக்கு ஒன்று லெஃப்ட்டுக்கு ஒன்று வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எதாவது மிஸ் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு ஐயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இல்லை லென்ஸில் ஏதாவது சம் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இயர்லி லென்ஸில் வந்து புதுசு தான் ஆர்டர் பண்ணி ஆகணும். ஆனால் மந்த்லி பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் ஒரி பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 12 லென்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ ஒரு லென்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அழகாக எடுத்து திருப்பி அகைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி. ஆனால் அதே போல் உங்களுக்கு மந்த்லி டிஸ்போசபிள் அப்படின்னா அதில் வந்து நிறைய பிராண்டட் இருக்குது. நார்மல் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வேர் லென்ஸ். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் ஒரு 15 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லூப்ரிகன்ட் லெவல் வந்து பெட்டராக இருக்கணும். அப்படி இருக்கிற லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வேர் லென்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ நீங்கள் நார்மல் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி லென்ஸ் வாங்கிட்டு அதை வந்து ஒரு 10 to 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற லென்ஸை வந்து நீங்கள் ஒரு 15 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐயில் வந்து ட்ரைனஸ் வரும், சில பேருக்கு ரெட்னஸ், இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க, அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து மந்த்லி டிஸ்போசபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இயர்லி லென்ஸ் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிராண்டில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இயர்லி, ஆனால் மந்த்லி வந்து நிறைய பிராண்டடில் கிடைக்கும். அதே மாதிரி ஹவர்ஸும் எக்ஸ்ட்ராவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போல் எப்பவுமே வந்து மந்த்லி டிஸ்போசபிள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நீங்கள் 2 months கூட யூஸ் பண்ணலாம், அல்லது 45 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே மந்த்லி டிஸ்போசபிள் மிஞ்சி போனால் 35 டேஸ் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லது கிடையாது நம்ம கண்ணுக்கு. ஸோ முடிஞ்ச வரையும் 30 டேஸ் அல்லது 35 டேஸில் கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இயர்லி லென்ஸுமே உங்களுக்கு வந்து 1 இயர்னு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் 1 இயர் வரையும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 10 மந்த்துக்கு அப்புறமாவே நீங்கள் நியூ லென்ஸ் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தெரியாது, ஆனால் ஃப்யூச்சரில் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே மாதிரி காண்டாக்ட் லென்ஸ் வேர் பண்ணும்போது சில பேர் வந்து பார்த்தோன்னா லேடிஸ் இருந்தால் ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க, கண்ணுக்கு இந்த லிட்டுக்கு மேலே போடுற மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.